சென்னையில் நம்ம இயக்குனர் பா ரஞ்சித்தோட நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஒரு மிக பிரபலமான திரைப்பட விழா நடந்துச்சு. இப்போது நம்ம பா ரஞ்சித் அவர்களோட திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மீண்டும் கேட்கப்பட்டுச்சு. அதாவது, ஏன் சாதிய படங்களை எடுக்கிறீங்க? இல்லையா உங்கள் படங்கள் மூலமாக தான் சாதி ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு எல்லாரும் ரஞ்சித்தை நோக்கி அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காங்க பல வருஷங்களாக. இதற்கு அந்த விழாவில் ரஞ்சித் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது திராவிட இயக்கம் ஆட்சியை பிடித்த பிறகு தான் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகுது, கமர்ஷியலாக மாறுது. அதுக்கப்புறம் தான் ரஜினி, கமல் போன்ற மாபெரும் நடிகர்கள் உள்ளே வராங்க. பாலு மகேந்திரா, பாரதி ராஜா மாதிரியான ஆட்கள், ஆளுமைகள் உள்ளே வராங்க. மாற்றம் அவ்வளவு அழகாக நிகழ்கிறது. பாலு மகேந்திரா படங்கள் அழகியலை பேசியது, பாரதி ராஜா படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது. 90களில் தான் சினிமா மொத்தமாகவே மாறிடுச்சு. அப்போ தான் சின்ன கவுண்டர், தேவர் மகன் உள்ளிட்ட ஏராளமான சாதிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. சாதிகளை வெளிப்படையாகவே பேசிய பல படங்கள் வந்தன. அதில் தலித் மக்களின் கதாபாத்திரங்களை அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, காட்டினாங்க அப்படிங்கிறத அந்த படங்களை பார்த்தா புரியும். சமூக சீர்திருத்தத்தை பேசிய தமிழ் சினிமாவில் அதற்கு முரணான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சினிமாவின் முகம் மாறி சாதிய பெருமைகள் பேசப்பட்டன. அவை விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டதா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஸோ அப்போவெல்லாம் யாருமே விவாதம் எழுப்பவே இல்லை, சண்டை போடவே இல்லை. ஆரோக்கியமான சினிமாவில் ஏன் தலித் சாதி மனநிலையில் படம் எடுக்கிறீங்க, அதனால தான் சாதி புத்தியே வருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே 90களில் வந்த சின்ன கவுண்டர், தேவர் மகன் இந்த படங்களை பற்றின விமர்சனத்தை பண்ணுறதே இல்லை. அப்போ யாருமே கேள்வி கேட்கவே இல்லை. பராசக்தி மாதிரியான அரசியல் எழுச்சியை ஏற்படுத்திய தமிழ் சினிமாவில் அதற்கு முரணான சாதிய பெருமை பேசும் படங்கள் வரும்போது விவாதம் பண்ணவே இல்லை, யாருமே அதை விமர்சிக்கவே இல்லை. பொது தளத்தில் அது எதிரொலிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். எந்த கேள்வியும் எழுப்பப்படாமல் சாதாரணமாக அது நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட தன்மேல் வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்துக்கு பதில் சொன்னார் பா ரஞ்சித் அவர்கள். ஸோ அவர் சொல்லிய கூற்று கரெக்டாக, தேவர் மகன், சின்ன கவுண்டர் படம் வரும்போது மட்டும் ஜாதியை பற்றி யாரும் பேசாமல், ரஞ்சித்தோட படங்கள் மட்டும் பா ரஞ்சித் தான் சாதியை வளர்க்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மறுப்புக்கு பா ரஞ்சித் அவர்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.